பைபிள் சவாலின் 130வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று 2 நாளாகமம் 25 முதல் 27 அத்தியாயங்கள் நல்ல ஆரம்பம் இருந்தும் முழுமையாக தேவனை பின்பற்றாத ராஜாக்களின் வாழ்க்கையை காட்டுகிறது. அமசியா கீழ்ப்படிதலுடன் தொடங்கி பின்னர் அகந்தையால் வீழ்கிறார். உசியா பெரிய வெற்றியை அடைந்தாலும் அவரது பெருமை அவரை வீழ்ச்சிக்கு கொண்டு செல்கிறது. ஆனால் யோத்தாம் தேவனுடன் நிலைத்த விசுவாசத்துடன் நடக்கிறார். வெற்றியோடு தாழ்மையும் விசுவாசமும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. நல்ல முறையில் முடிவடைவதும் நல்ல ஆரம்பம் போலவே முக்கியம். இன்று தாழ்மையுடனும் உறுதியுடனும் தேவனை பின்பற்ற ஆரம்பிப்போம். Welcome to day 130 of the Bible Challenge. Today's reading from 2 Chronicles 25 to 27 highlights the lives of kings who began well but struggled to remain fully committed to God. Amaziah starts with obedience but later turns to pride and falls away. Uzziah experiences great success, yet his pride leads to his downfall. In contrast, Jotham walks steadily with God, showing consistency in faith. This reminds us that success must be matched with humility and faithfulness. Finishing well matters just as much as starting well. Let us begin today with a heart that remains humble and committed to God. 2 நாளாகமம் அதிகாரம் 25. 2 Chronicles chapter 25. வசனம் 1. அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளாகிய அவனுடைய தாயின் பேர் யோவதானாள். Verse 1. Amaziah was 25 years old when he began to reign, and he reigned 29 years in Jerusalem. And his mother's name was Jehoadan of Jerusalem. வசனம் 2. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழுமனதோடே அப்படி செய்யவில்லை. Verse 2. And he did that which was right in the sight of the Lord, but not with a perfect heart. வசனம் 3. ராஜ்யபாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட போது அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை கொன்று போட்டான். Verse 3. Now it came to pass, when the kingdom was established to him, that he slew his servants that had killed the king his father. வசனம் 4. ஆனாலும் பிள்ளைகளினிமித்தம் பிதாக்களும் பிதாக்களினிமித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்தினிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டுமென்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களுடைய பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். Verse 4. But he slew not their children, but did as it is written in the law in the book of Moses, where the Lord commanded, saying, The fathers shall not die for the children, neither shall the children die for the fathers, but every man shall die for his own sin. வசனம் 5. அமத்சியா யூதா மனுஷரை கூடிவரச் செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே யூதா பென்யமீன் தேசங்கள் எங்கும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் வைத்து 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவர்களை இலக்கம் பார்த்து யுத்தத்திற்கு புறப்படவும் ஈட்டியையும் கேடகத்தையும் பிடிக்கவுந்தக்க யுத்த வீரர் 3 லட்சம் பேரென்று கண்டான். Verse 5. Moreover Amaziah gathered Judah together, and made them captains over thousands, and captains over hundreds, according to the houses of their fathers, throughout all Judah and Benjamin. And he numbered them from 20 years old and above, and found them 300,000 choice men, able to go forth to war, that could handle spear and shield. வசனம் 6. இஸ்ரவேலிலும் லட்சம் பராக்கிரமசாலிகளை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான். Verse 6. He hired also 100,000 mighty men of valor out of Israel for 100 talents of silver.
வசனம் 7. தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் எப்ராயீமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை. Verse 7. But there came a man of God to him, saying, O king, let not the army of Israel go with thee. For the Lord is not with Israel, to wit, with all the children of Ephraim. வசனம் 8. போக மனதானால் நீர் போம், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும். தேவன் உம்மை சத்துருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார். ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான். Verse 8. But if thou wilt go, do it. Be strong for the battle. God shall make thee fall before the enemy. For God hath power to help, and to cast down. வசனம் 9. அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்கக்கூடும் என்றான். Verse 9. And Amaziah said to the man of God, But what shall we do for the 100 talents which I have given to the army of Israel? And the man of God answered, The Lord is able to give thee much more than this. வசனம் 10. அப்பொழுது அமத்சியா எப்பிராயீமரில் தன்னிடத்துக்கு வந்த சேனையை தங்கள் வீட்டிற்கு போய்விட பிரித்துவிட்டான். அதனால் அவர்களுக்கு யூதாவின் மேல் மிகுந்த கோபம் உண்டு. உக்கிரமான எரிச்சலோடே தங்களிடத்திற்கு திரும்பி போனார்கள். Verse 10. Then Amaziah separated them, to wit, the army that was come to him out of Ephraim, to go home again. Wherefore their anger was greatly kindled against Judah, and they returned home in great anger. வசனம் 11. அமத்சியாவோ திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி உப்பு பள்ளத்தாக்குக்கு போய் சேயீர் புத்திரரில் 10,000 பேரை வெட்டினான். Verse 11. And Amaziah strengthened himself, and led forth his people, and went to the valley of Salt, and smote of the children of Seir 10,000. வசனம் 12. யூதா புத்திரர் 10,000 பேரை உயிரோடு பிடித்து ஒரு கன்மலையுச்சியிலே கொண்டு போய் அவர்கள் எல்லாரும் நொறுங்கி போகத்தக்கதாய் அந்த கன்மலையுச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டார்கள். Verse 12. And other 10,000 left alive did the children of Judah carry away captive, and brought them unto the top of the rock, and cast them down from the top of the rock, that they all were broken in pieces. வசனம் 13. தன்னோடு கூட யுத்தத்திற்கு வராதபடிக்கு அமத்சியா திருப்பிவிட்ட யுத்த புருஷர் சமாரியா துவக்கி பெத்தொரோன் மட்டும் உள்ள யூதா பட்டணங்களின் மேல் விழுந்து அவைகளில் 3,000 பேரை வெட்டி திரளாய் கொள்ளையிட்டார்கள். Verse 13. But the soldiers of the army which Amaziah sent back, that they should not go with him to battle, fell upon the cities of Judah, from Samaria even unto Beth-horon, and smote 3,000 of them, and took much spoil. வசனம் 14. அமத்சியா ஏதோமியரை முறிய அடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபங்காட்டினான். Verse 14. Now it came to pass, after that Amaziah was come from the slaughter of the Edomites, that he brought the gods of the children of Seir, and set them up to be his gods, and bowed down himself before them, and burned incense unto them. வசனம் 15. அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபமூண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானேன் என்றான். Verse 15. Wherefore the anger of the Lord was kindled against Amaziah, and he sent unto him a prophet, which said unto him,
Why hast thou sought after the gods of the people, which could not deliver their own people out of thine hand? வசனம் 16. தன்னோடே அவன் இப்படி பேசினபோது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ, அதை விட்டுவிடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அதை விட்டுவிட்டு, நீர் இப்படிச் செய்து என் ஆலோசனையை கேளாமற் போனபடியினால் தேவன் உம்மை அழிக்க யோசனையாயிருக்கிறார் என்பதை அறிவேன் என்றான். Verse 16. And it came to pass, as he talked with him, that the king said unto him, Art thou made of the king's counsel? Forbear, why shouldest thou be smitten? Then the prophet forbare, and said, I know that God hath determined to destroy thee, because thou hast done this, and hast not hearkened unto my counsel. வசனம் 17. பின்பு யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா யோசனை பண்ணி, யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் புத்திரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு, நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினான். Verse 17. Then Amaziah king of Judah took advice, and sent to Joash, the son of Jehoahaz, the son of Jehu, king of Israel, saying, Come, let us see one another in the face. வசனம் 18. அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி, லீபனோனிலுள்ள முட்செடியானது லீபனோனிலுள்ள கேதுரு மரத்தை நோக்கி, நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகஞ்செய்து கொடு என்று கேட்கச் சொல்லிற்று. ஆனாலும் லீபனோனிலுள்ள ஒரு காட்டுமிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முட்செடியை மிதித்து போட்டது. Verse 18. And Joash king of Israel sent to Amaziah king of Judah, saying, The thistle that was in Lebanon sent to the cedar that was in Lebanon, saying, Give thy daughter to my son to wife. And there passed by a wild beast that was in Lebanon, and trode down the thistle. வசனம் 19. நீ ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வங்கொள்ள பண்ணினது. இப்போதும் நீ உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோடே யூதாவும் கூட விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வானேன் என்று சொல்லச் சொன்னான். Verse 19. Thou sayest, Lo, thou hast smitten the Edomites, and thine heart lifteth thee up to boast. Abide now at home, why shouldest thou meddle to thine hurt, that thou shouldest fall, even thou, and Judah with thee? வசனம் 20. ஆனாலும் அமத்சியா செவிகொட்டாதே போனான். அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடினதி நிமித்தம் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்புக்கொடுக்கும்படிக்கு தேவனாலே இப்படி நடந்தது. Verse 20. But Amaziah would not hear, for it came of God, that he might deliver them into the hand of their enemies, because they sought after the gods of Edom. வசனம் 21. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவிலிருக்கிற பெத்ஷிமேசிலே அவனும் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்த்தார்கள். Verse 21. So Joash the king of Israel went up, and they saw one another in the face, both he and Amaziah king of Judah, at Bethshemesh, which belongeth to Judah. வசனம் 22. யூதா இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். Verse 22. And Judah was put to the worse before Israel, and they fled every man to his tent. வசனம் 23. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அகசியாவின் குமாரனாகிய யோவாசுக்கு பிறந்த அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவை பெத்ஷிமேசிலே பிடித்து அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்ராயிம் வாசல் தொடங்கி மூலைவாசல் மட்டும் 400 முழ நீளம் இடித்து போட்டு. Verse 23.
And Joash the king of Israel took Amaziah king of Judah, the son of Joash, the son of Jehoahaz, at Beth-shemesh, and brought him to Jerusalem, and brake down the wall of Jerusalem from the gate of Ephraim to the corner gate, 400 cubits. வசனம் 24. தேவனுடைய ஆலயத்தில் ஓபேத் ஏதோமின் வசத்திலே அகப்பட்ட சகல பொன்னையும் வெள்ளியையும் சகல பணிமுட்டுகளையும் ராஜாவின் அரமனை பொக்கிஷங்களையும் கிரியிருப்பவர்களையும் பிடித்துக் கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். Verse 24. And he took all the gold and the silver, and all the vessels that were found in the house of God with Obed-edom, and the treasures of the king's house, the hostages also, and returned to Samaria. வசனம் 25. யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜா மரணமடைந்த பின்பு யோவாசின் குமாரனாகிய அமத்சியா என்னும் யூதாவின் ராஜா 15 வருஷம் உயிரோட்டிருந்தான். Verse 25. And Amaziah the son of Joash king of Judah lived after the death of Joash son of Jehoahaz king of Israel 15 years. வசனம் 26. அமத்சியாவின் ஆதியோடந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்கள் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. Verse 26. Now the rest of the acts of Amaziah, first and last, behold, are they not written in the book of the kings of Judah and Israel? வசனம் 27. அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலமுதற்கொண்டு எருசலேமிலிருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டார்கள். அதினிமித்தம் அவன் லாகீசுக்கு ஓடிப்போனான். ஆனாலும் அவன் பிறகே லாகீசுக்கு மனுஷரை அனுப்பினார்கள். அவர்கள் அங்கே அவனை கொன்று போட்டு. Verse 27. Now after the time that Amaziah did turn away from following the Lord, they made a conspiracy against him in Jerusalem, and he fled to Lachish. But they sent to Lachish after him, and slew him there. வசனம் 28. குதிரைகள் மேல் அவனை எடுத்து வந்து யூதாவின் நகரத்தில் அவன் பிதாக்களண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். Verse 28. And they brought him upon horses, and buried him with his fathers in the city of Judah. 2 நாளாகமம் அதிகாரம் 26. 2 Chronicles chapter 26. வசனம் 1. அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். Verse 1. Then all the people of Judah took Uzziah, who was 16 years old, and made him king in the room of his father Amaziah. வசனம் 2. ராஜா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின்பு இவன் ஏலோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கிக் கொண்டான். Verse 2. He built Elath, and restored it to Judah. After that the king slept with his fathers. வசனம் 3. உசியா ராஜாவாகிறபோது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். Verse 3. 16 years old was Uzziah when he began to reign, and he reigned 52 years in Jerusalem. His mother's name also was Jecoliah of Jerusalem. வசனம் 4. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்து. Verse 4. And he did that which was right in the sight of the Lord, according to all that his father Amaziah did. வசனம் 5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். Verse 5. And he sought God in the days of Zechariah, who had understanding in the visions of God, and as long as he sought the Lord, God made him to prosper. வசனம் 6. அவன் புறப்பட்டு போய்
பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். Verse 6 And he went forth and warred against the Philistines, and brake down the wall of Gath, and the wall of Jabneh, and the wall of Ashdod, and built cities about Ashdod, and among the Philistines. வசனம் 7 பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். Verse 7 And God helped him against the Philistines, and against the Arabians that dwelt in Gurbal, and the Mahunins. வசனம் 8 அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பெலங்கொண்டான். Verse 8 And the Ammonites gave gifts to Uzziah, and his name spread abroad, even to the entering in of Egypt, for he strengthened himself exceedingly. வசனம் 9 உசியா எருசலேமிலே மூலைவாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். Verse 9 Moreover Uzziah built towers in Jerusalem at the corner gate, and at the valley gate, and at the turning of the wall, and fortified them. வசனம் 10 அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடுமாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர்க்குடிகளும் திராட்சத் தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான். Verse 10 Also he built towers in the desert, and digged many wells, for he had much cattle, both in the low country, and in the plains, husbandmen also, and vine dressers in the mountains, and in Carmel, for he loved husbandry. வசனம் 11 உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது. அது சம்பிரதியாகிய ஏயலினாலும் ஆதிக்கக்காரனாகிய மாசேயாவினாலும் இலக்கம் பார்க்கப்பட்டபடியே ராஜாவின் பிரபுக்களில் ஒருவனாகிய அனனியாவின் கீழ் வகுப்பு வகுப்பாய் சேவகம் பண்ண புறப்பட்டது. Verse 11 Moreover Uzziah had an host of fighting men, that went out to war by bands, according to the number of their account by the hand of Jael the scribe and Maaseiah the ruler, under the hand of Hananiah, one of the king's captains. வசனம் 12 பராக்கிரமசாலிகளான வம்சத்தலைவரின் தொகையெல்லாம் 2600. Verse 12 The whole number of the chief of the fathers of the mighty men of valor were 2600. வசனம் 13 இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோடே யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை இருந்தது. Verse 13 And under their hand was an army 300,000 and 7,500 that made war with mighty power to help the king against the enemy. வசனம் 14 இந்த சேனையில் உள்ளவருக்கெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலை சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். Verse 14 And Uzziah prepared for them throughout all the host shields, and spears, and helmets, and habergeons, and bows, and slings, to cast stones. வசனம் 15 கோபுரங்கள் மேலும் அலங்கக்கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகுதூரம் பரம்பிற்று. அவன் பலப்படுமட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. Verse 15 And he made in Jerusalem engines, invented by cunning men, to be on the towers and upon the bulwarks,
to shoot arrows in great stones withal. And his name spread far abroad. For he was marvelously helped, till he was strong. வசனம் 16. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகுமட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். Verse 16. But when he was strong, his heart was lifted up to his destruction, for he transgressed against the Lord his God, and went into the temple of the Lord to burn incense upon the altar of incense. வசனம் 17. ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடே கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து. Verse 17. And Azariah the priest went in after him, and with him 80 priests of the Lord, that were valiant men. வசனம் 18. ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபங்காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபங்காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். Verse 18. And they withstood Uzziah the king, and said unto him, It appertaineth not unto thee, Uzziah, to burn incense unto the Lord, but to the priests the sons of Aaron, that are consecrated to burn incense. Go out of the sanctuary, for thou hast trespassed, neither shall it be for thine honor from the Lord God. வசனம் 19. அப்பொழுது உசியா கோபங்கொண்டான். அவன் தூபகலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிறபோது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன்னிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. Verse 19. Then Uzziah was wroth, and had a censer in his hand to burn incense. And while he was wroth with the priests, the leprosy even rose up in his forehead before the priests in the house of the Lord, from beside the incense altar. வசனம் 20. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவனென்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கேயிருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். Verse 20. And Azariah the chief priest, and all the priests, looked upon him, and, behold, he was leprous in his forehead, and they thrust him out from thence. Yea, himself hasted also to go out, because the Lord had smitten him. வசனம் 21. ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரமனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். Verse 21. And Uzziah the king was a leper unto the day of his death, and dwelt in a several house, being a leper, for he was cut off from the house of the Lord. And Jotham his son was over the king's house, judging the people of the land. வசனம் 22. உசியாவின் ஆதியோடந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்களை ஆமோத்சின் குமாரனாகிய ஈசாயா என்னும் தீர்க்கதரிசி எழுதினான். Verse 22. Now the rest of the acts of Uzziah, first and last, did Isaiah the prophet, the son of Amoz, write. வசனம் 23. உசியா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்களண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள்.
அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். Verse 23. So Uzziah slept with his fathers, and they buried him with his fathers in the field of the burial which belonged to the kings, for they said, He is a leper. And Jotham his son reigned in his stead. 2 நாளாகமம் அதிகாரம் 27. 2 Chronicles chapter 27. வசனம் 1. யோதாம் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் இருசாள். Verse 1. Jotham was 25 years old when he began to reign, and he reigned 16 years in Jerusalem. His mother's name also was Jerusha, the daughter of Zadok. வசனம் 2. அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்குச் செம்மையானதைச் செய்தான். ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான். ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். Verse 2. And he did that which was right in the sight of the Lord, according to all that his father Uzziah did. Howbeit he entered not into the temple of the Lord, and the people did yet corruptly. வசனம் 3. அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினதுமல்லாமல் ஓபேலின் மதிலின் மேல் அநேக கட்டடங்களையும் கட்டினான். Verse 3. He built the high gate of the house of the Lord, and on the wall of Ophel he built much. வசனம் 4. யூதாவின் மலைகளிலே பட்டணங்களையும் காடுகளிலே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினான். Verse 4. Moreover he built cities in the mountains of Judah, and in the forests he built castles and towers. வசனம் 5. அவன் அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான். ஆதலால் அம்மோன் புத்திரர் அவனுக்கு அந்த வருஷத்திலே 100 தாலந்து வெள்ளியையும் 10,000 கோதுமையையும் 10,000 வாட்கோதுமையையும் கொடுத்தார்கள். 2ஆம் 3ஆம் வருஷத்திலும் அம்மோன் புத்திரர் அப்படியே அவனுக்கு செலுத்தினார்கள். Verse 5. He fought also with the king of the Ammonites, and prevailed against them, and the children of Ammon gave him the same year 100 talents of silver, and 10,000 measures of wheat, and 10,000 of barley. So much did the children of Ammon pay unto him, both the 2nd year, and the 3rd. வசனம் 6. யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். Verse 6. So Jotham became mighty, because he prepared his ways before the Lord his God. வசனம் 7. யோதாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய சகல யுத்தங்களும் அவனுடைய நடைகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. Verse 7. Now the rest of the acts of Jotham, and all his wars, and his ways, lo, they are written in the book of the kings of Israel and Judah. வசனம் 8. அவன் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். Verse 8. He was 25 years old when he began to reign, and reigned 16 years in Jerusalem. வசனம் 9. யோதாம் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின்பு அவனை தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆகாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். Verse 9. And Jotham slept with his fathers, and they buried him in the city of David, and Ahaz his son reigned in his stead. பைபிள் சவாலின் 130வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று வெற்றிக்கு பிறகும் அகந்தை வீழ்ச்சியை உண்டாக்கும். ஆனால் தாழ்மை நம்மை தேவனுடன் இணைத்துக் கொள்கிறது என்பதை கற்றோம். காலம் முழுவதும் விசுவாசமாக இருப்பதே வலுவான ஆவிக்குரிய வாழ்க்கையின் ரகசியம். நாம் நமது இதயத்தை காக்கவும் ஒவ்வொரு காலத்திலும் அவரை சார்ந்திருக்கவும் வேண்டும். தேவன் ஒரே நேரத்தில் மட்டும் அல்ல, தொடர்ந்து கீழ்ப்படிதலை விரும்புகிறார்.
ஒவ்வொரு நாளும் அவரில் நிலைத்திருக்க ஒரு வாய்ப்பு. இன்று தாழ்மையுடனும் விசுவாசத்துடனும் இருக்க நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 130 of our Bible challenge is complete. Today we learned that pride can lead to downfall, even after success. But humility keeps us aligned with God. Staying faithful over time is the key to a strong spiritual life. Let us guard our hearts and remain dependent on Him in every season. God desires consistency, not just moments of obedience. Each day is an opportunity to stay grounded in Him. What will you do today to remain humble and faithful? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.